இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா ரேஷன் அட்டைக்கு வந்த 3 முக்கிய அறிவிப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் ரேஷன் அரிசி விற்பனையில் ஈடுபட்டோரின் குடும்ப அட்டை பறிமுதல் செய்யப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு, தூத்துக்குடி மாவட்டத்தில் பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் இருந்து ரேஷன் அரிசி வாங்கி அதை வீட்டில் பதுக்கி வைத்து சட்டவிரோதமாக ரேஷன் அரிசி கடத்தும் நபர்களுக்கு விற்பனை செய்வதாக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையினருக்கு தகவல் தெரிய வந்துள்ளது. இது போன்ற ரேஷன் அரிசியை வீட்டில் பதுக்கி வைத்து சட்டவிரோதமாக கடத்தலில் ஈடுபடும் நபர்களில் விற்பனை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் அவர்களது குடும்ப அட்டை பறிமுதல் செய்யப்படும் என எஸ்பி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது மாதிரி நியூஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.